ஐயாவுக்கு உலகத்துல ரொம்ப உயிர் அப்படின்னா இவங்க மட்டும்தான். என்னுடைய அம்மாவுடைய வயசு 100க்கு மேலன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்காகவே தனியா ஐயா இது பண்ணி கொடுத்தாங்க. பரவாயில்ல, மாமியாருக்கு கோவில் கட்டிய மருமகன். இவருக்கு எப்படி ஒரு 50 வருஷம் இருக்கும் இந்த மாங்காய் மரம். ரொம்ப அது ஐயா ஒட்டின் இப்படி தட்டி தடவி பேசுவாரு. செடிகள் மரங்கள்லாம் ரொம்ப நேசிப்பாங்க. கங்கைக்கு பிளைட் பிடிச்சி காசி போயிட்டு போகும்பொழுது இந்த இதுக்காக தண்ணி கொண்டு அவர் சாப்பிடுற பொருளை மென்னு திரும்ப தன் பக்கத்துல கொண்டுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எல்லா நேரமும் விளக்கு எரிஞ்சுட்டு 24 hours எரிஞ்சுட்டே இருக்கும். 5 பேர் 6 பேர் சேர்ந்து இருக்கும்போது தேவையில்லாம ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் வரும். அதை இந்த பூக்கள் வாஸ்து மூலம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த விளக்கு வைக்கும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை ஆண்டனா மாதிரி இழுக்கிறது. அவருடைய காஸ்டியூம் பாருங்க, டெல்லி பாதுஷா இவர் சுல்தான் பிள்ளையாருங்கிறனால ஒட்டகத்தை வச்சாச்சு. சூடா செஞ்சு சாப்பிடு, உங்களை வயசு எல்லாம் சாப்பிடாது. ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம் இது. எங்க வீடு கூட அவளுக்கு பிடிக்கல. 2000ல வாடகை 10,000. சின்ன பிள்ளைத்தனத்தையும் பார்த்திருக்கு. இந்த வீடு நல்ல விஷயங்களையும் நிறைய பார்த்திருக்கு. தேவையில்லாத அன்வான்டான வருத்தங்களையும் சந்திச்சிருக்கு. இந்த வெத்தலை கொடியும் அந்த மரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. மரம் அந்த வெத்தலை கொடி எவ்வளவு ஸ்ட்ராங் ஃபில்லர் பண்ணி நீங்க பாத்தீங்க இல்லையா, எப்படி அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் திரு ராஜ்கிரண் அவர்களுடைய வீட்டு முன்னாடி தான் நிக்கிறேன். வீடு கோட்டை மாதிரி இருக்கு. இந்த கோட்டைய கோயிலா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. சிவா, அம்மா உங்க வீட்டை சுத்தி பயங்கர மரமா தான் இருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு. இது டிசைன் பண்ணது ஃபுல்லா ராஜ்கிரண் ஐயாவா? ஆமா, வாங்கும்போது இந்த மரங்கள்லாம்